ஒரு சாட்சி வாசிக்கும் போது நான் அந்த ஆளா இருக்க மாட்டேனா? வேலை கிடைச்ச சாட்சி வாசிக்கும் போது நான் அந்த நபரா இருக்க மாட்டேனா? காத்திருந்து பிள்ளை கிடைச்ச சாட்சி வாசிக்கும் போது நான் அந்த சாட்சியா இருக்க மாட்டேனா? நான் அந்த பெத்லகேமா இருக்க மாட்டேனா? நான் அந்த பெத்லகேமா இருக்க மாட்டேனான்னு சொல்லி நீ உன்னை இழிவா பார்த்த நாளுக்கு கர்த்தர் முற்று புள்ளி வைக்க விரும்புகிறார். கூட பேசுவாராக. மகிமை விளங்கும் நாட்கள் இது. ஒரு சரணத்தை எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலில் ஒரு சரணத்தை கைகளை தட்டி பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி மகிமை விளங்கும் நாட்கள் இது, கர்த்தர் என் வாழ்வில் விளங்க செய்வார். ஆமென். ஓ, அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வது தடுப்பவர் எவரும் இல்லை. நிறைவேறும். ஆமென். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். Glory. அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம் நம்புறீங்களா? ஆமென். கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம் Glory. மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள் ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. இன்று பேசும்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை கடந்த நாளில் ஆச்சரியமான விதமாய் காண்பித்து தந்தார். இந்த யோவான் 1வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் போகிற இடத்துல ஒவ்வொருவரையாய் அழைக்கிறார். இயேசுவுக்கு பின்பாக இயேசுவை பின்பற்றி வந்த முதல் சீஷன் யார் அப்படின்னா அந்திரேயாவும் கூட இன்னொருவருமாக வருகிறார். யோவான் ஸ்நானன் இயேசுவை காண்பித்து கொடுக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று காண்பித்து கொடுக்கிறார். அதை பார்த்து அந்திரேயா பின்பற்றுகிறார். இந்த அந்திரேயா யாரை இயேசுவினிடத்தில் அழைத்து வருகிறார் என்றால் பேதுருவை அழைத்து வருகிறார். இந்த யோவான் 1வது அதிகாரத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. அதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இயேசுவை அறிந்தவர்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார்கள். இயேசுவை அறிந்த நாம இயேசுவை எத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்? ஆமென். கை தூக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுதான் ஒரு சீஷனுடைய குவாலிட்டி. இயேசுவை நான் அறிமுகப்படுத்துகிறதே நான் சீஷன் என்பதை காண்பிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அதன் பிறகு இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா,
பிலிப்புவை ஆண்டவர் அழைக்கிறார். பிலிப்புவை அழைக்கிறார். இந்த பிலிப்பு யாரை கூப்பிடுறான் அப்படின்னா நாத்தான் வேலை கூப்பிடுறான். நாத்தான் வேலை கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடுகிறான் என்றால், ஆமென், 45வது வசனத்தில் சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் அப்படிங்கிறான். அது யார் அப்படின்னா யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே அப்படி சொன்னதுதான். எழுதியிருக்கிறவரை கண்டோம் அப்படின்னு சொல்லும் போது நாத்தான்வேலுக்கு, ஏன்னா நாத்தான்வேலை குறித்து இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். அவன் யார் தெரியுமா? கபடற்ற உத்தம, அவன் நல்ல நல்ல மனுஷன். அவன் நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல. இயேசுவே சாட்சி கொடுக்கிறாருன்னா ரொம்ப நல்ல மனுஷன். நான் எழுதியிருக்கிறவை கண்டோம் அப்படின்னு சொன்னதும் க்ளோரி க்ளோரி. அவர் யார் தெரியுமா? யோசேப்பின் குமாரன். க்ளோரி க்ளோரி. அவர் யார் தெரியுமா? நாசரேத்தூரான். என்னது? நாசரேத்தா? நாசரேத்தில் இருந்தா? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமா? சாத்தியம் இல்லை, சான்ஸே இல்லை. எனக்கு இதை நம்ப முடியல. அவன் வசனத்தை நம்பினான், இயேசுவை நம்பினான். ஆனா நாசரேத்திலிருந்துங்கிறத நம்ப முடியல. வசனத்தை நம்புறாங்க, இயேசுவை நம்புறாங்க, ஆனா நம்மிலிருந்துன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு செய்தி வந்து 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 ஆமே 5 காரியங்களை சொல்லணும். அது அப்படியே கோர்வையா சொல்லிறேன். 1, இழிவாய் எண்ணப்பட்டது, அதிகமாய் பேசப்பட்டது. இழிவாய் எண்ணப்பட்டது, அதிகமாய். பொதுவாகவே இந்த நாசரேத் அப்படிங்கிறது எருசலேமில் இருந்து ஒரு 55 மைல் தூரத்தில் இருக்கிறது. கலிலேயாவில் நாசரேத். அந்த காலத்தில், அதாவது இப்படி சொல்றாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த யூதேயாவில் வாழ்ந்தவங்க இந்த கலிலேயாவையும் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தையும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் அற்பமாக தான் பார்ப்பாங்க, தாழ்வாக தான் பார்ப்பாங்க. அவங்க தரத்தில், அவங்க வாழ்க்கை முறையில், நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா கல்வியில், இந்த ஸ்டேட்டஸ். இந்த நாசரேத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், எந்த ஒரு சரித்திர பின்னணியும் இல்லாதது நாசரேத். எனவேதான் நாசரேத்திலிருந்து சொன்னபோது நல்லவன் கூட ஏளனமா தான் பார்த்தான். ஆமென். எல்லாருடைய போக்கஸும் எங்க இருந்ததுன்னா எருசலேம்ல தான் இருந்து, பெத்லகேம்ல தான் இருந்து. ஒருவருடைய போக்கஸும் எங்க இல்லை அப்படின்னா நாசரேத் இல்லை, கலிலேயாவில் நாசரேத் மேல இல்லை. ஆமென். ஏன்னா இந்த மெயின் சிட்டி மேசியா வருவார்னா அவர் இதுல தான் வருவார், பெத்லகேமிலே வருவார். சாஸ்திரிகள் கூட எதை தான் தேடி வந்தாங்க தெரியுமா? பெத்லகேம்ல தான் தேடி வந்தாங்க. அவங்க தேடி வராங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாசரேத் அப்படிங்கிற பேரை கேட்டதும் கால்குலேட் பண்ணி பார்க்கிறாரு. பைபிள் தெரியும் நம்ம ஆளுக்கு. எப்படி பார்த்தாலும் அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா பெத்லகேம் என்கிற வார்த்தை ஏறக்குறைய 39 முறை பழைய ஏற்பாட்டில் வருது. ஆனா ஒரு முறை கூட எந்த பேரு பழைய ஏற்பாட்டில் வரல அப்படின்னா நாசரேத்து. அதனால யாராலும் என்ன செய்ய முடியலன்னா அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா இங்கதான் ஒருவன் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை விளங்கும் போது, ஆமே,
எந்த ஒரு மனிதனுக்கும் நீங்கள் விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க கூடாத கிரியைகளை கர்த்தர் செய்வார். எப்பொழுது இயேசு நாசரேத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிச்சாரோ அதன் பிறகு அந்த நாசரேத்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. நாசரேத்து பேரை யாரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூதர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கல்லறையில இயேசுவை தேடி வந்தவங்களை பார்த்து தூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க யாரை தேடுகிறீர்கள்? நஸ்ரேயனாகிய இயேசுவையா? அப்படிதான் அட்ரஸ் பண்றாங்க. நஸ்ரேயனாகிய இயேசு. இவ தூதர்கள் சொல்றாங்க. மார்க் 16:6 ஆமே, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அடுத்து அப்போஸ்தலர் 3:6 அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, பேதுரு சொல்றார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேயனாகிய ஆமென், in the name of Jesus Christ of Nazareth. நாசரேத். ஹalleluya. அதன் பிறகு ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். லூக்கா 18:37 பர்திமையு கேட்கிறான், யாரு போறா, இவ்வளவு கூட்டமா இருக்கிறது? உடனே ஜனங்க சொல்றாங்க, அது யாரு தெரியுமா? ஜீசஸ் ஆஃப் நாசரேத், நஸ்ரேயனாகிய இயேசு என்று சொல்றாங்க. இன்னும் ஏன் மார்க் 1:24 பிசாசு சொல்லுது, அவன் இயேசுவை பார்த்ததும், ஐயோ நஸ்ரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ஆமென். நேற்று வர ஒருத்தன் நாசரேத்துங்கிறத எவ்வளவு இழிவாய், எவ்வளவு மட்டமா, எவ்வளவு அற்பமாய் பார்த்தானோ, ஆனால் அங்கே மகிமை உதித்த போது, அங்கே கிறிஸ்து வெளிப்பட்ட போது அந்த பெயர் தவிர்க்கப்பட முடியாத பெயராய் மாறினது. இந்த நாளிலே சில நாசரேத் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறாய், சில நாசரேத் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். இதுவரை தவிர்க்கப்பட்ட நீ இன்று முதல் தவிர்க்கப்பட முடியாதவராய், தவிர்க்கப்பட முடியாதவளாய். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு ஏதோ சொல்ல விரும்புகிறார்? ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை. சவுண்ட் ரூம்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. ஹalleluya. ஆமென். தவிர்க்கப்பட முடியாதவனாய். இந்த வார்த்தை அல்ல நேற்று இன்னைக்கு பேசும்படி எடுத்தது. வேறொரு வார்த்தையை 2 நாளைக்கு முன்னாடி தந்து வெள்ளிக்கிழமைக்குன்னு 7 பாயிண்ட் போட்டு வச்சேன். ஆனால் நேற்று ராத்திரி ஆண்டவர் இந்த வார்த்தை தரும்போது சொன்ன வார்த்தை, உன் நாசரேத்தை இழிவா பார்க்காத, உன் நாசரேத்தை இழிவா பார்க்காத. நீதான் நாசரேத். நீ ஏன் பெத்லகேமை மேன்மையா பார்க்கிற? உனக்குள் வைத்திருக்கிற மேன்மை வெளிப்பட போகிறது, உனக்குள் வைத்திருக்கிற மகிமை வெளிப்பட போகிறது. நீதான் நாசரேத். ஹalleluya. உன் நாசரேத்தை இழிவாய் பார்க்காதே, இழிவாய் பார்க்க. இப்ப அதை தவிர்க்க முடியாது. ஜீசஸ் ஆஃப் நாசரேத். தூதர்கள் சொல்றாங்க. சோ இப்ப தெரியுதா சாத்தான் டார்கெட் பண்றான்னு. ஹalleluya. ஹalleluya. நேத்து வர பெத்லகேம்ல ஏரோதுடைய ஃபோக்கஸ் எதுக்கு மேல இருந்துச்சு தெரியுமா? பெத்லகேம்ல அவன் சோல்ஜர்ஸ் அனுப்புறான், பெத்லகேம்ல கூக்குரல், பெத்லகேம்ல அழுகை, அவன் அப்படி அனுப்புறான். ஆனா இதுவரை கண்டுக்கப்படாத, ஆமென், தவிர்க்கப்பட்டது ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் கூட நாசரத்தை தவிர்த்தான். சில நேரத்தில் ஆமென் ரொம்ப நல்லவங்க கூட, ஏன் போதகர்களால கூட ஆமென் நம்ம தவிர்க்கப்படுவோம். ஆமென் விசுவாசிகளால் கூட நம்ம தவிர்க்கப்படுவோம். ஆமென் பெற்றோரால கூட நம்ம தவிர்க்கப்படுவோம். ஆனா கர்த்தர் உன்னில் தம்மை வெளிப்படுத்த தீர்மானித்தார். உன் சரித்திரம் மாற்றி எழுதப்படும். உன் சரித்திரம் மாற்றி எழுதப்படும். உன் சரித்திரம் நம்புற தேவ பிள்ளைங்க,
ஓ, நான் தான் அவருடைய நாசரேத். நான் தான் அவருடைய நாசரேத். ஆமே. நமக்கு எல்லாம் என்ன, ஐயோ நான் பெத்லகேமா இருக்க மாட்டேனா? அந்த ப்ராஃபஸி கேட்கும் போது என்ன ப்ராஃபஸி? ஆமே, ஹalleluya. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, ஸ்பெசிபிக்கா ப்ராஃபஸி பெத்லகேமுக்கு தான் வருது, நாசரேத்துக்கு வர மாட்டேங்குது. ஓ, நான் அந்த பெத்லகேமா இருக்க மாட்டானா? ஒவ்வொரு சாட்சி வாசிக்கும் போது நான் அந்த ஆளா இருக்க மாட்டேனா? வேலை கிடைச்ச சாட்சி வாசிக்கும் போது நான் அந்த நபரா இருக்க மாட்டேனா? காத்திருந்து பிள்ளை கிடைச்ச சாட்சி வாசிக்கும் போது நான் அந்த சாட்சியா இருக்க மாட்டேனா? நான் அந்த பெத்லகேமா இருக்க மாட்டேனா? நான் அந்த பெத்லகேமா இருக்க மாட்டேனான்னு சொல்லி நீ உன்னை இழிவா பார்த்த நாளுக்கு கர்த்தர் முற்று புள்ளி வைக்க விரும்புகிறார். ஓ ரபா காதாரா சதரா லாரா. நீ இன்னொருவரை மேன்மையா பார்த்து உன்னை இழிவாய் பார்த்த நாட்களுக்கு கர்த்தர் முற்று புள்ளி வைக்க விரும்புகிறார். இதுவரை நீ தவிர்க்கப்பட்டவன், இதுவரை நீ தவிர்க்கப்பட்டவள். இனி 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 கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அவமானங்கள் நிறைந்த என்னை, ஹalleluya ஜீசஸ், அவமானங்கள் நல்ல கைகளை தட்டி என்னை ஆமென். அற்புதத்தால் நிறைத்தாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடிப்பார். அவமானங்கள் அற்புதத்தால் நிறைத்தாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடிப்பார். ஒரே சத்தமாய் மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சம். ஆமென். ஓ மாம்சமான கண்கள் காணோ, அமர்ந்து காத்திருப்பே. ஓரலா கரவா சந்தரா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்து என்னில் வளரட்டும். அவர் நாசரேத் என்னும் ஊரிலே வளர்ந்தார். கிறிஸ்து என்னில் வளரட்டும், கிறிஸ்து என்னில் வளரட்டும். ஆமென். நீ யாருமே இல்லாம இருக்கலாம். ஹalleluya. நாசரேத்தை தெரிந்தெடுத்தார். எல்லாரும் பெத்லகேமை பார்க்கும்போது எதற்குமே உதவா என்னையோ ருசிச்ச தேவ பிள்ளையா. glory glory glory. அந்த மகிமை வெளிப்படும் நாள் வந்தது. 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 ஹalleluya. இதுதான். ஆமென் ஆமென். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு மூணாவது இது கூட டச் பண்ணி சொல்றேன். இதுதான் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. கர்த்தருடைய கிருபை அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை, உள்ளவைகளை அவமாக்க, இழிவானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை தெரிந்தெடுத்தா. ஏன் தெரியுமா? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து. இன்னைக்குள்ள செர்மன் எக்ஸ்க்ளூசிவ். ஆன்லைன்ல எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆமென். அநேகர் இருக்கிறீங்க. இன்னைக்குள்ள செர்மன் எக்ஸ்க்ளூசிவா யாருக்குன்னா சில நாசரேத்துக்கு. யார் யார் உங்களை தவிர்த்தாங்களோ இனி நீங்க தவிர்க்கப்பட முடியாதவர்கள். மகிமை வெளிப்படும் போது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உண்மை உதிப்பார். மாறிடுமே கர்த்தரின் உதிப்பாரே. என் மேல் உதிக்கும் மகிமை கண்டு ஜனங்கள் அவரை அறிவாரே. ஆமென். அவர்கள் எல்லாம் மாறிடுமே
பாவங்கள் மாம்சமான glory hallelujah சொல்லுங்க அமர்ந்து காத்திருப்பே ஓ ராதா ராலா பகரா சேரே மாமா மாலகதோ அமர்ந்து காத்திருப்பே glory ஆமோஸ் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி உண்டு. அநேக தீர்க்கதரிசிகள் வேதத்தில் ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி நீங்க பாத்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் மேக்சிமம் யாரும் ரொம்ப விரும்பி வாசிக்க மாட்டோம். ஆண்டவர் தெரிந்தெடுத்த போது பெத்தேலிலே ஆசாரியானா இருந்த ஒருத்தன் உண்டு, அமத்சியா. அமத்சியான்னு வேற ஒரு ராஜா உண்டு, அவன் அல்ல, இது ஒரு ஆசாரியன். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவாக யெரொபெயாம் கிட்ட சொல்லுவான், அவன் எல்லாமே அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கிறான், அவன் எல்லாம் எதிராக பேசிட்டு இருக்கிறான், அதனால அவனை இனி வச்சிருக்க கூடாது. இப்போ நேரம் ஆமோஸ்ட வரான். அமத்சியா வந்து சொல்றான், அங்கே பாரு, இருந்து போயிரு, வேற எங்கே போ. ஆமே, ஆமோஸ் 7வது அதிகாரம் அதில் நீங்க பாத்தீங்கன்னா சொல்றான், நீ வேற எங்கேயாவது போய் அப்பம் தின்று. 7வது அதிகாரத்தின் 13வது 12வது வசனம், நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்படி சொல்லும் போதுதான் ஆமோஸ் ஒரு காரியத்தை ரிவீல் பண்றான். என்ன சொல்றான்னா 14-15 ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, ஹே, நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல. நான் யாரு தெரியுமா? நான் யாருமே கிடையாது. நான் மந்தையை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். எனக்கு பசின்னா நீ சொல்ற தெரியுமா, இன்னைக்கு நான் அப்பம் சாப்பிடுற ரேஞ்சில் இருக்கிறேன். ஆனா என் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏதாவது கீழே காட்டத்தி பழங்கள் இருந்துச்சுன்னா அதை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படி பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்த அவனை பரலோகம் அழைத்தது. நான் பாஸ்டரும் கிடையாது, பாஸ்டர் பிள்ளையும் கிடையாது, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசி பிள்ளையும் கிடையாது. நான் ஏதோ ஆடை மேய்ச்சிட்டு இருந்தேன். பசி வந்தா கீழே விழுந்து கிடக்கிற காட்டத்தி பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படிப்பட்டவன ஆமா, நான் மந்தையின் பின்னாலே போகிற போது ஒருத்தர் என் பின்னாடி வந்தார். நான் மந்தையின் பின்னாக போகும்போது ஒருத்தர் என் பின்னாடி வந்தாரு. ஓ ராதா ராலா பாக்காரா, மெய்ப்பர்கள் சாஸ்திரிகள் பெத்லகேமுக்கு போகும்போது யோசேப்பு மரியாளும் இயேசுவை தூக்கி கொண்டு எங்க வராங்க தெரியுமா? எல்லாராலும் இழிவாய் பார்க்கப்பட்டதும் ஒருவராலும் தேடப்படாததுமான நாசரேத்துக்கு கொண்டு வராங்க. ஹalleluya. எல்லாரும் அடுத்த ப்ராஃபட் இவனா தான் இருப்பான், எல்லாரும் அடுத்த ஆசாரியன் இவனா தான் இருப்பான் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆமோஸ் சொல்றாரு, நான் அவன் ப்ராப்பரா ப்ராஃபட்டிக்கல் காலேஜில் போய் ஸ்கூல்ல போய் ட்ரெயின் ஆன பர்சன் கிடையாது, எனக்கு அந்த முறை தெரியாது. அதனால ஆமோஸ் தீர்க்கதரிசனம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதை எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை மேய்க்கணும். பசிச்சுன்னா எங்க வீட்டில் ஆகாரம் கிடையாது, எங்கேயாவது அத்திப்பழம் கீழே விழுந்து கிடந்தா அதை பொறுக்கி அவனுக்கு அத்தி பழத்தை பொறுக்குகிறவ. ஹalleluya. இப்படி பொறுக்கிட்டு இருந்தவன ஒருத்தர் பின்னாடியே வந்து ஒருத்தர், இதுதான் இது தேவனுடைய மகா பெரிய கிருபை, இது தேவனுடைய ஹalleluya. ஃபர்ஸ்ட் வெள்ளியும் பொண்ணும் என்ன இடத்துல இல்ல, in the name of Jesus of Nazareth துள்ளி குதிக்கிறான். அவரை அறிந்து கொள்ளாதவர்கள் உன் மூலம்
வார்ஷிப் பண்ணுங்க. இத விரும்பணும், இத விரும்பணும். சும்மா நாசரேத்தை மேன்மைப்படுத்தல், இத விரும்பணும், இத விரும்பணும். ஹalleluya. நாசரேத் தனியா இனி சொல்லப்படக்கூடாது. இனி நான் தனிமை கிடையாது. இனி நாசரேத் தனியா சொல்லப்படக்கூடாது. ஆமென். என்ன குறித்து பேசப்படுற இடத்துல என் ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். பவுல் சொல்லுவார் அல்லவா, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஓ, இனி நாசரேத் நீ தனிமை கிடையாது. நாசரேத் நீ தனிமை கிடையாது. ராகா பாதா ராமா. வர்ஷிப் பண்ணுங்க. ஒருவர் சும்மா இருக்க கூடாது. வர்ஷிப் ஹிம், வர்ஷிப் ஹிம். ராகா பாலா மாதா ராமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஈஸியா அந்த மகிமை ரிவீல் ஆகும்போது அதுக்கு நீங்க செதுக்கப்படணும்னு என்ன படணும்? 1-2 வருஷம் இல்ல, ஆல்மோஸ்ட் 30 years, 30 வருஷம் செதுக்குன்னு செதுக்குனார். ஹalleluya, ஹalleluya. டைம் ஆயிட்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவன் டைம் முடியுதே நினைக்கும் போது கொஞ்சம் வலிக்கு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இப்போ ஒரு பக்கம் நம்ப முடியல, இன்னொரு பக்கம் நக்கல், ஏளனமா. நாசரேத்திலிருந்து இயேசு வரது இருக்கட்டும், இயேசு வரது இருக்கட்டும், யாதொரு அப்போ இவன் லைஃப்ல ஒரு நன்மைக்கும் சான்ஸ் இல்லை. இவன் லைஃப்ல ஒரு நன்மைக்கு, அதான் அர்த்தம். சொன்னது யாரோ ஒருத்தன் சொன்னா ஓகேங்க, ஒரு நீதிமான் சொல்றான், ஒரு சாட்சி உள்ளவன் சொல்றான், அதான் தாங்க முடியல. யாரோ சொன்னா பிரச்சனை இல்லை, நீங்களும் இப்படி சொல்றீங்க. நீ இன்னைக்கு அநேகருக்கு இது ஒரு வலி, இது ஒரு வலி. பிலிப்பு ஒண்ணே சொன்னான், வந்து நாற்பத்தி இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். நாத்தான் மேல் பார்த்துட்டு, நீர் என்னை எப்படி அறிவீர்? ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன்னு சொன்னார்ல, எங்கிருந்து கண்டார் தெரியுமா? நாசரேத்துல இருந்து. நீ நாசரேத்தை கண்டுக்கல, ஆனா நாசரேத் உன்னை கண்டுக்கும். ஹalleluya. இன்னைக்கு நம்மளை கண்டுக்காம நிறைய பேர் இருப்பாங்க. நாளைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்களும் என்ன செய்யணும்? செய்தி புடி கிடைச்சா அவன் கண்டுக்க மாட்டான். ஏன்னா உன்னை குறித்த காரியம் மறைபொருளா இருந்ததுனால. முத்திரையை வாங்குறவர் உயிரோடு இருக்கிறார். அவங்க என்ன கண்டுக்கல, நான் அவங்கள நீங்க கண்டுக்கணும். நீங்க கண்டுக்கிட்டீங்கன்னா அவன் அடுத்து என்ன சொல்லுவான் தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இதுதான் ஹல்லேலூயா. நம்மளை இழிவாய் அற்பமாய் பார்த்தவர்களுக்கு நம்முடைய கிரியைகள் பதில் சொல்லட்டும். கண்டுக்கணும். சொல்லுங்க, கண்டுக்கணும். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்டுக்கணும்னு. என்னத்தை கண்டுக்கணும்? யாரை கண்டுக்கணும்? இப்போ வருத்தெல்லாம் போகும்போது என் செருப்பு கீழே கிடக்குமா? இல்லை யாராவது தூக்கிட்டு? இல்லை இல்லை. இந்த மகிமை வெளிப்படும் போது டோட்டலாக எல்லாம் மாறும். அவனை பார்த்தேன். பார்த்தீங்களா ஆண்டவரே, நீர் தேவனுடைய குமாரன். ஆமென். அந்த 6000 பிசாசு பிடித்த வாலிபனுக்கு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றின போது ஊரே வந்து பார்த்துச்சு. லாசரு உயிரோடு எழுப்பின போது
ஊரே வந்து பார்த்துச்சு. யோபுவுக்கு எல்லாம் 2 தனியா கொடுத்த போது, ஏன்னா யாருக்குமே என்ன செய்ய முடியல தெரியுமா? நம்ப முடியல. நம்ப முடியாதவங்களெல்லாம் வந்து பார்க்க வைப்பான். அன்னைக்கு உங்க சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சத்தமா ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ராஜா நீ செய்த நன்மைகள் மேலானதே, தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. ராஜா ராஜா நீ என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன். அந்த தயவு, அந்த தயவு, அந்த தயவு கிருபை என் மேல் நீர் வைத்த, என் மேல் உங்களை செதுக்குகிறார் சகோதரி, உங்களை செதுக்குகிறார் சகோதரா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை உருவாக்குறா. என் கஷ்டம் யாருக்கு தெரியும்னு கண்ணீர் வடிச்சல்ல, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா உன்னை இப்படி செதுக்குறா. 40 வருஷம் மோசைய செதுக்குனா யாருக்கும் தெரியல. ஆமென். செட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். நீதியும் ஞானமும், நீதியும் இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஏசையா ஆத்மமான என் ஆரம்பத்தை ஆமென். அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். ஒரு வார்த்தை, உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, நான் நினைச்சேன் நீங்க என்ன பத்தி எதுவுமே சொல்லல ஆண்டவரே. அது எனக்கு விளங்கல, அவ்வளவுதான்ப்பா. என் காரியத்தை நீங்க முத்திரை போட்டு வச்சிருக்கிறீங்க. நாளானது அதை விளங்கப்படும். கர்த்தர் இன்னதை செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள, இன்னும் கொஞ்ச காலத்தில் உள்ள லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை அநேகர் வந்து பார்க்க போறாங்க. உன் இருதயம் அதிசயப்பட்டு போறேன். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமா நடக்கும். ஹல்லேலூயா. நன்றி. பல சூழ்நிலைகளை நம்மளை விட்டு செதுக்கி
அந்த மகிமை இறங்குற ஆலயத்தின் கற்கள் நீங்கிறான். எங்க அந்த சத்தம் கேட்கப்படும்? நீ சிங்கத்து கூட கரடி கூட போராடினது தாவீதே, உன் சகோதரர்களுக்கு கூட தெரியாது. கவலைப்படாத, நீ உள்ள வரும்போது உன் தேவனுடைய துதியின் சத்தம் தான் கேட்கும். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த நாசரேத் நான் தான் நிச்சயம் உள்ளவங்க, உங்க வலது கரத்தை ஒரு விஷயம் கூட உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என்னில் நீர் வளரணும், என்னில் நீர் வளரணும். He must increase. நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஆமென். நல்ல தகப்பனே நன்றி. இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்தீர், ஜெபிக்க வைத்தீர், எங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசினேன். உம்முடைய அன்புக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சிலது வெளிப்படுத்தப்படுகிறது, சிலது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அந்த முத்திரை உடைக்கப்பட்டு அது வெளிப்படுத்தப்படும். அந்த நாள் மகிமையாய் மகிமையாய் மகிமையாய். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை மிகவும் பெரியது. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய்